ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்ல பார்க்குறதுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மசாலா குழம்பு செஞ்சாலும் அப்படிலாம் ஏதாச்சும் நம்ம பொரியல் செய்யும்போது உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகிடும் இல்லையா. சில பேர் என்ன பண்ணுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. அதுக்காக என்ன எடுத்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிர் தாங்க. தயிர் ஒரு டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் மசாலா குழம்பும் அப்படிலாம் நீங்கள் பொரியலுமே நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து பாருங்கள், உப்பு கொஞ்சம் கூட தெரியவே தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பேர்கிட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்க்லாம் மைனாக தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே கொடுங்க சில டைமில் சிங்க் அடைச்சிக்குங்க. அந்த மாதிரி சிங்க் அடைக்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாடி பார்த்தீங்கன்னா சிங்க்கு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி வச்சுருக்குங்க. அதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு கொஞ்சம் போல் ஆப்போசிட்டாக எடுத்துக்கோங்க. நான் கிட்டத்தட்ட ஆப்போசிட் ஒரு அரை டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். அந்த ஆப்போசிட்டாக இருக்கு இல்லையா, அந்த சிங்க்கு ஃபுல்லாகவே நீங்கள் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வினிகர் எடுத்துக்கோங்க. வினிகர் வாங்கி வச்சுக்கோங்க, 20 rupees தாங்க வரும். க்ளீனிங் பர்பஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா வினிகர் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மூடி பக்கம் ஊற்றிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி நல்லா நீங்கள் சூடாக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த சுடு தண்ணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிங்க்குள்ளே ஊற்றி விட்டுக்கோங்க. இது போல் நீங்கள் ஊற்றி விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கில் எந்த இடங்களில் அடைச்சிருந்தாலே பரவாயில்லைங்க, அது ஃபுல்லாகவே நீட்டாக கிளியர் ஆகிடும். அதுவும் மட்டும் இல்லாமல் கரப்பான் பூச்சி மற்ற பூச்சி எதுவுமே இந்த சிங்க் வழியே வராது. அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றம் எதுவுமே வராதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால உங்கள் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கூடவே ஷேரும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் எடுத்துருக்குங்க. நம்ம நிறைய பீரியடில் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே கொடுங்க அந்த ஹாட் பாக்ஸில் ஒரு மாதிரி கெட்ட வாடை வரும். அது மட்டுமே இல்லாமல் நல்லா சூடுமே தாங்காதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஹாட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணி நீங்கள் ஹாட் பாக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க. ஒரு சிட்டி அளவுக்கு நீங்கள் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்துட்டு அது மூடியை போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி பார்த்தா லைட்டான சூட்டில் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் கலந்து விட்டுருங்க. இது போல் நீங்கள் கலந்து விட்ட பின்னாடி இந்த தண்ணியை நீங்கள் சிங்கில் ஊற்றி விட்டுக்கலாங்க. சிங்கில் ஊற்றி விட்ட பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன காட்டன் துணி வச்சு நல்லா நீங்கள் நீட்டாக தொடச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கப்புறம் நல்லாவே சூடு தாங்கும். அதுவும் மட்டுமே இல்லாமல் எந்த ஒரு பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நான் தொடச்சி எடுத்துட்டேன். எந்த அளவுக்கு நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கறதுக்குமே இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசம் தெரியுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி மிளகாய்த்தூள் டப்பா எடுத்து வச்சுருக்குங்க. நம்ம வீட்டில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் இருந்தாலும் சரி, அதிக மிளகாய்த்தூள் இருந்தாலும் சரிங்க, மறக்காமல் அந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய்த்தூளோட சீக்கிரமாக கருப்பு வண்டு வர ஆரம்பிச்சிருங்க. அந்த மாதிரி வண்டு வராமல் இருக்க மிளகாய்த்தூளோட ஒரு டீஸ்பூனுக்கு நீங்கள் சால்ட்டு சேர்த்துட்டு எப்பவும் போல் மூடி போட்டு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருங்க. நல்லா நீங்கள் மூடி போட்டுட்டு ஸ்பூனால் கலக்காமல் ஃபுல்லாக நீங்கள் டப்பா ஃபுல்லாக கை பிடிச்சி நல்லா குலுக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் குலுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிளகாய் தூள் கூட எல்லா இடங்களுமே அந்த சால்ட்டு பரவுங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்ட பின்னாடி இந்த பாட்டில் மூடி ஓப்பன் பண்ணிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஸ்பூனை போட்டுட்டு இது போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இதுக்கப்புறம் மிளகாய் தூளோட வண்டு பூச்சி எதுவுமே வராது. ரொம்ப நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்புமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துருங்க.
நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குக்கர் மூடி எடுத்து வச்சுருக்கேங்க. குக்கர் மூடி எடுத்து வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனில் நீங்கள் 2-3 சொட்டு மட்டும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெய் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் மூடியில் உள்ள ஓட்டை இருக்கு இல்லையா, அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சொட்டு எண்ணெய் மட்டும் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த குக்கர் லப்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. லப்பரை நீங்கள் எடுத்து வச்ச பின்னாடி அதோட ஓரங்களில் லைட்டாக நீங்கள் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. லைட்டாக நீங்கள் கை வச்சு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஸ்பூன்லேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணிக்கினாங்க. நான் கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டுட்டு கை வச்சு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கிட்டேங்க. அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி அந்த குக்கர் லப்பர் மூடி நீங்கள் நல்லா தண்ணியில் நனைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் மூடியை திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்ச பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனில் மறுபடியும் நீங்கள் ஒரு 2 சொட்டு அளவுக்கு மட்டும் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குக்கர் விசில் வருது இல்லையா, அந்த ஓட்டை வழியை நீங்கள் ஒரு 2 சொட்டு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், 2 சொட்டு போல் நம்ம எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பூனை சைடில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து இந்த குக்கர் மூடி லைட்டாக நீங்கள் ஆட்டி விட்டுருங்க. இது போல் நீங்கள் லைட்டாக ஆட்டி விட்ட பின்னாடி இந்த குக்கர் மூடி நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்ணுறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் குக்கர் மூடி போட்டாலே அந்த கேஸ் கிட்ட வெளியே காற்று வருங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே விசில் வந்தாலுமே தண்ணி வருங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த குக்கரில் ரொம்ப காற்று வெளியே வந்துட்டுருக்குங்க. ஆனால் இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் காற்றோட வெளியே வரல. அது மட்டுமே இல்லாமல் மேலே தண்ணியும் வரலைங்க. இப்போ பாருங்கள், விசில் நல்லா வந்துடுச்சு. ஒரு 3 விசில் பக்கம் நான் விட்டுட்டேன். ஆனால் பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி வெளியே வரல. இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு இது ஃபுல்லாக விசில் ஆறட்டுங்க. விசில் ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த குக்கர் மூடில் கொஞ்சம் கூட அந்த சாம்பார் வைக்கிறதோட கரை எதுவுமே இருக்காது. இந்த குக்கர் மூடி க்ளீன் பண்ணது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் கேஸ்கிற ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.